Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஆடி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்கார வடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இசையுடன் கூடிய 10 நிமிட தியானங்கள் நடைபெறும். இன்றைய சிறப்பு நிகழ்வாக சத்குரு ஜோகர் சுவாமி அவர்களினுடைய குரு பூசை தினமாகும். இந்த நிகழ்வை எங்களுக்கு வைத்திய கலாநிதி நவரத்னம் ஐயா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதன் பின்னர் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு சிங்கார வடிவு தமயந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு. இப்போது தியானத்தை தொடர்வோம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உடலை நிமித்தி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கைகளை இப்படி கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வந்தால் அவற்றை கவனியாது உங்கள் மூச்சை கவனியுங்கள். இன்று நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து 10 நிமிடங்கள் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது எல்லோரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. முதலில் பிரபஞ்ச நன்றியை கூறுவோம். இன்று தியானத்தை வழிநடத்திய சிங்கார வடிவு தமயந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த தளத்தை திறமையாக 3 நேரமும் வழிநடாத்தி வரும் திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜ ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த தளத்திலே இருந்து தங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி,
ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது எங்களுடைய சிறப்பு நிகழ்வாக சர்க்குரு ஜோகர் சுவாமி அவர்களுடைய குரு பூசை தினம். இதனை சிறப்பாக வழிநடத்துவதற்காக இப்பொழுது நான் இந்த தளத்தினை எங்களுடைய தளத்தின் வைத்திய கலாநிதி டாக்டர் திருவாளர் நவரட்னம் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, வாருங்கள். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் உறவை போற்றி. இன்று யாழ்ப்பாணத்தில் உமது காலத்தில் வாழ்ந்து சிவகதி அடைந்த யோகசுவாமி அவர்களுடைய ஆயிலியம் குருபூசை நடாத்த இந்த தளம் வந்திருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இதிலே சேர்ந்திருக்கும் இப்பொழுது இருக்கும் 65 பேர் இன்னும் வர்ற எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள் என்றே கருத வேண்டும். யோகசாமி அவர்கள் எமது நாடு செய்த புண்ணியம். 10 லட்சக்கணக்கான மக்களுக்கு சாதி சமயம் ஒன்றும் பாராமல் எல்லோருக்கும் அருள் புரிந்து வந்தவர். அவருடைய ஆயிலிய நட்சத்திர குருபூசையை பல இடங்களிலும் செய்து வருகிறார்கள். இந்த தளத்தில் நாம் செய்வது நமது புண்ணியம். இதற்காக இந்த நிகழ்ச்சியை பிள்ளையார் துதியுடன் பாலா திருநாவுக்கரசு அவர்களுடைய பாட்டுடன் துவங்குவோம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். தந்தி முகத்தனை சங்கரன் மைந்தனை, தந்தி முகத்தனை சங்கரன் மைந்தனை, தொந்தி வயிரனை தோடணி சவியனை, தொந்தி வயிரனை தோடணி சவியனை, இந்திரனே கருள் இந்த இறைவனே, இந்திரனே கருள் இந்த இறைவனை, மந்திர ரூபனை நான் மறவேனே, மந்திர ரூபனை நான் மறவேனே. மிக்க நன்றி. அடுத்தபடியாக யோகசுவாமியுடைய சில வாக்குகளை நான் வாசிக்கப் போகின்றேன். முதலாவது, நச்சிந்தனை புத்தகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய கைப்பட்டு ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தி அன்று, சித்தமும் அன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒருபோதும் அழியாது. இது மக்களுக்கு பெரியோர்களுடைய அனுபவம், சித்தாந்தம். இந்த உண்மை நமது மனத்தில் நன்றாக பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது, தர்ம நெறியில் இருந்து பிசகாமல் எவ்வுயிரும் எம்பெருமான் திருமுன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு யோகர் சுவாமி. அத்துடன் இன்னும் ஒன்று நான் வாசிக்கப் போகின்றேன். அவர் கூறியது, தெய்வீக வாழ்க்கை. இந்த உலகம் மிக நல்லது. இதில் எத்தனை தரமும் பிறக்கலாம். சுத்தமாக இருந்தால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. முறையாக ஜீவியம் செய்யலாம். கல்யாணம் முடித்து தெய்வங்களாக வாழ்ந்து ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்று சுகமாக ஜீவியம் நடத்தலாம். அல்லது
சிலர் கல்யாணம் இன்றியும் வாழலாம். ஒவ்வொருவரும் அன்றன்று செய்ய வேண்டியவை கிரமமாக செய்ய வேண்டும். நாளைக்கு என்ன நடப்பது என்பது ஒருவருக்கும் தெரியாது. அதை அறிய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. சுத்தமாய் குளித்து சுத்த ஆடை உடுத்து ஒழுங்காய் சாப்பிட்டு அந்தி சந்தி கடவுளை வழிபட்டு சீவியம் நடத்தினால் கடவுள் காப்பாற்றி வருவார். என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எந்நேரமும் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடனே எப்போதும் இருக்கின்றார். அவருக்கு தெரியாமல் யார்தான் என்ன செய்ய முடியும்? ஓம் தத் சத் ஓம். அடுத்த நிகழ்ச்சியாக பாலா திருநாவுக்கரசர்களை ஒரு நற்சிந்தனை பாடம்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எங்களை ஆளும் குருநாதனில் இணையடி பணிந்திட வரம் தாதா. எங்களை ஆளும் குருநாதனில் இணையடி பணிந்திட வரம் தாதா. என்னரும் நரும் சரியும் நல்லூராய் என்ன பல்யனோ திருப்பெயர் பூரியாய் அன்னை பிதா குரு தெய்வமுமானாய் அண்டி வந்தேன் என்னை அனுதினம் காப்பாய். எங்களை ஆளும் குருநாதனின் இணையடி பணிந்திட வரம் தாதா. உல்லாசமான நடையுடையோனே உன்போலொருவர் உலகினிற்கிடையார். எல்லா வல்லவர் செயலை யார் அறிவார்? ஏற்றி ஏற்றி துறைவினை புரிவார். எங்களை ஆளும் குருநாதனில் இணையடி பணிந்திட வரம் தாதா. பித்தனன்று பல பேசிய சிரத்தாய் வெற்றி பிறரார் அறியொணாதரத்தாய். அத்தனே உனக்கு அபயம் அபயம் ஆருக்கும் இனிமேல் எனக்கென்ன பயமே. எங்களை ஆளும் குருநாதனில் திணையடி பணிந்திட வரம் தாதா. ஒரு பொல்லாப்பு இல்லை என்று உரைத்தோய் உண்மை முழுதும் என்றெனக்கு உரைத்தோய். கருத்தினில் கருத்தாய் விளங்குமில் கண்மணியே காம குரோதம் அற்றவர்க்கு கனியே. எங்களை ஆளும் குருநாதனில் திணையடி பணிந்திட வரம் தாதா. எங்களை ஆளும் குருநாதனில் இணையடி பணிந்திட வரம் தாதா. மிக்க நன்றி. அடுத்த பாடலுக்கு முதல் நான் இன்னும் ஒரு கருத்து கூற விரும்புகின்றேன். யோகர் சுவாமி அவர்கள் அவர் உடல் இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் அந்த ஆன்மா எல்லோருக்கும் இன்னும் பலன் அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை நான் உணர்கின்றேன். எனது 10வது வயதில் நேரடியாக அவரிடம் ஆசீர்வாதம் பெற்ற பாக்கியம் உள்ளவன். இன்னும் பல விஷயங்கள் எனது வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவர்
அவருடைய அருள் இருப்பது நான் உணர்கிறேன். அதை பற்றி பின்பும் பேசுவோம். இப்பொழுது திருமதி மைதிலி சக்திதாசன் அவர்களை ஒரு நச்சிந்தனை பாடல் பாட அழைக்கின்றேன். வாங்கும் பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை என்ற பாட்டை பாட போறேன். தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாவதராமே, பொன்னை அன்றி போர் பணி இல்லை, என்னை அன்றி ஈசன் வேறில்லை, தன்னை அன்றி சகம் வேறில்லை, தன்னை அறிந்தவர் தத்துவாதீதரே, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நீதியும் இல்லை நெறியும் இல்லை, சாதியும் இல்லை சமயமும் இல்லை, ஓதி உணர்ந்தவர் உறுதிமொழியே, தன்னையும் நன்மையும் தீமையும் நன்கண்கில்லை, தொன்மையும் புதுமையும் தூயோர்க்கில்லை, அன்னையும் தந்தையும் ஆன்மாவுக்கில்லை, சொன்ன சுருதியின் துணிவிருவாமே, காலமும் இல்லை கட்டும் இல்லை, மூலமும் இல்லை முடிவும் இல்லை, ஞாலமும் இல்லை நமனும் இல்லை, சாலம் அறிந்த தவத்தினோர்க்கே. நன்றி. இன்னொரு பாட்டு பாடலாம்னு நினைச்சேன், அப்புறமா பாடுறேன் வேணுமென்றா. கொஞ்சம் செல்ல பாடுங்க. அடுத்தபடி சபையிலிருந்து யாராவது ஏதாவது வாசிக்கவோ பாடவோ விரும்பினால் பாடலாம். பஞ்சாயத்தரம் மாஸ்டர் சரோஜாதேவி சொல்லுங்க. சிவாமோகன் கை போட்டிருக்கிறார்கள். நான் முதல் சரோஜாதேவின் கையை பார்த்தேன். சரமாவை விடுங்க. சரமா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. திரு சிவயோக சுவாமிகளின் பாதார விந்தங்களை பணிந்து இன்று நான் அவருடைய ஒரு நச்சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உலக மக்கள் ஒற்றுமையாக இன்புற்று வாழ வேண்டும் என்று தன்னை நாடி வருபவர்களுக்கு அறக்கருணை மூலமும் மரக்கருணை மூலமும் அருள் பாலித்து வந்தவர் சுவாமிகள். தன்னை பரிசோதித்து பார்க்க வருபவர்களை ஏசி துரத்துவதும் உண்டு. பெரும்பாலும் வருபவர்களின் உளப்பாங்கை தனது தவ வலிமையினால் உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் அறிவுரை வழங்குவார். சிவபக்தி மட்டும்தான் மனிதனை பாக்கியவானாக்கும். மற்றவை அனைத்தும் பிரயோசனம் அற்றவை. ஆகையால் இடைவிடாது சிவத்தியானம் பண்ணு. ஒன்றுக்கும் பயப்படாதே. வெற்றி உன் சொந்தம். எத்தனை முறை தவறினாலும் தைரியத்தை கைவிடாதே. தவறுதல் சட சம்பந்தமானது. நீயோ சிப்பு பொருள். நீ ஒரு நாளும் அழிய மாட்டாய். எழுந்திரு, விழித்துக்கொள். காரியம் கைகூடு மற்றும் வழியிலே தங்கிவிடாதே. உற்சாகத்தோடு முன்னேறிச் செல். உனக்கு சகல வசதிகளும் கட்டுப்படுவதை காண். வீண் வாத தர்க்கத்திலே நாளை போர்க்காதே. நீ எங்கே போகிறாயோ அங்கே உன்னுடன் பகவான் வருவார். உடல் பொருள் ஆவி மூன்றையும் பகவானிடம் ஒப்படை. அதன் பின் உன்னை பற்றிய காரியங்களை கைவிட்டு விடு. அனைத்தும் அவனே பார். இப்படி பக்தர்களுக்கு அறைகூவல் விடுத்து சைவ எழுத்துக்கு வித்திட்டவர் சுவாமிகள். உலகமெங்கும் இறைவனின் சன்னிதானம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம்.
எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீயும் மனிதன், நானும் மனிதன் என்று அடிக்கடி வருபவர்களுக்கு சொல்வது உண்டு. நமக்கு இங்கே ஒரே வேலையை உள்ளது, அது தன்னை அறிதல் என்று கூறி அலைபாயும் மனங்களை ஒருநிலைப்படுத்தி சிவசிந்தனையில் ஈடுபடுத்த முயன்ற சுவாமிகள் சிவத்தியானம் செய்தல் வேண்டும் என்று எல்லோரையும் சிவதொண்ட நிலையத்துக்கு வந்து மௌன நிலையிலே சிவத்தியானம் செய்ய பணித்தார். மனதால், பேச்சால், செய்கையால் தூய்மையை வளர்க்க வேண்டும் என தன்னிடம் வருவோர்க்கு அடிக்கடி அவர் சொல்வதுண்டு. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக சிவா மோகன் உள்ள கருத்து கூறலாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும் கூறலாம் என்று இருக்கின்றேன். சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். இவர் 1905 நல்லூர் தேரடியில் இருக்கும் போது செல்லப்பா சுவாமி அவர்களை காண்கிறார். கண்டபின் இவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அவரை குருவாக கொண்டுதான் இவருடைய மாற்றங்கள் அனைத்தும் நிகழ்ந்தது. அங்கே அவர் யாரடா நீ என உலுக்கி இவரை கேட்கிறார். ஒரு பொல்லாப்பும் இல்லை என உருமுகிறார். செல்லப்பா சுவாமியின் குரலிலும் பார்வையிலும் கூர்மையிலும் கட்டுப்பட்ட இவருக்கு அந்த குரல் அவ்வாறு ஒரு குருவினுடைய குரலாக இவருக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் அதுக்கு கட்டுப்பட்டவராக அங்கே இருக்கின்றார். அவருடைய பார்வையும் குரலும் இவருக்கு கூர்மையாக இருந்ததாம். கட்டுப்பட்ட சதாசிவம் அக்கணமே வேலையை உதறி தள்ளிவிட்டு, இவருக்கு பேர் சதாசிவம். நீர்ப்பாசன திணைக்களத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் வேலை செய்து கொண்டிருந்தவர் கிளிநொச்சியிலே. அவர் தன்னுடைய வேலையை உதறிவிட்டு சுவாமிகளிடம் சரணடைகிறார். குருவின் ஆசையுடன் கொழும்புத்துறையில் இலுப்பை மரத்தடியில் அமர்ந்து சிறிது காலம் மோன நிலையில் இருந்தார். செல்லப்பா சுவாமிகள் 1911 சமாதி. இவருக்கு பக்தர்கள் அமைத்த சிறு குடிலில் 5 வருடங்கள் கடும் தவம் புரிகிறார் ஜோகர் சுவாமிகள். செல்லப்பா சுவாமிகளுடைய இறப்புக்கு பின்னராக இவரும் இலங்கையில் பல பிரதேசங்களுக்கு சென்று வந்திருக்கின்றார். 1934 சிவதொண்டன் என்ற பெயரில் ஒரு மாதாந்த சஞ்சிகையையும் இவர் நடாத்தி வந்திருக்கின்றார். இவர் 1940 தல யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கின்றார். சுவாமிகள் அப்படி ஒரு சுவாமிட குருவாக அவர் வரும்போது, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும் போதும் யாத்திரைகள் செல்வது வழமை. அதனால் அவர் இந்தியா சென்று காசி, சிதம்பரம் போன்ற இடங்களை தரிசித்தார். அவர் ரமண மகரிஷியையும் அருணாச்சல ஆசிரமத்திலே அவர் சந்தித்திருக்கின்றார். இவர் சமாதி அடைந்தது 1964 ஆகவே நாங்கள் அவருடைய அந்த பணிகளை முன்னெடுத்து சென்று அவரை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்களாகவும் அவருடைய சீடர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்து நாங்கள் வாழ கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்தபடியாக யோகி நாகேந்திரன் அவர்களை நச்சிந்தனை வாசிப்புக்கு அழைக்கின்றேன். வாங்க அம்மா. மிக்க நன்றி டாக்டர் நாகரத்னம் ஐயா. யோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மொழிகளில் இருந்து அவருடைய சாதனை கூறுகிறேன். கண்டு கேட்டு உண்டு உடுத்து உடம்பினுள் உத்தமனை காண், உள்ளத்தில் உத்தமனை காண். பலவீனம் தேகத்திற்கும் மனத்திற்குமே, ஆன்மாவுக்கு எந்த நேரமும் பலம்தான். உண்மை அறிந்தவர்கள் மாயையை பற்றி எழுதியுள்ளார்கள். உன்னை பற்றியும் என்னை பற்றியும் ஒன்றும் எழுதப்படவில்லை. எண்ணத்தை படிக்கிறது. மனிதன் மனிதன்தான். மோட்சத்தில் இருந்தாலும் மனிதன்தான், நரகத்தில் இருப்பினும் மனிதன்தான். ஆன்மா சும்மா தான் இருக்கிறது. அசைவு தேகத்திற்கும் மனத்திற்கும் தான்.
சும்மா இருக்கின்ற சூட்சம் நீ, சும்மா இருக்கின்ற சூட்சம் நான், சும்மா இருக்கின்ற சூட்சமே எல்லாம். தன்னை அறிய வேண்டும், தன்னை அறிந்தால் புரத்தி இல்லை. நல்லோர் சகவாசத்தினால் சிவத்தியானம் வலிய வரும். தன் மனச்சாட்சிக்கு எதிராக போகக்கூடாது. கண்களை மூடிக்கொண்டும் தியானம் செய்யலாம், கண்களை திறந்து கொண்டும் தியானம் செய்யலாம். இலக்கினை எய்தும் தனையும் இடையிலே தங்கிவிடாது. எங்களுக்கு உண்மை தகப்பன் கடவுள். பொய்யை நீக்கி பார்த்தால் எங்கும் சிவமயமே. எண்ணங்கள் ஒன்றும் வராமல் தடுத்தல் ஒரு முறை, எண்ணங்கள் வந்து போகட்டும் என்று சும்மா இருந்து பழகல் வேறொரு முறை. சாதனை முதிர முதிர உள்ளுக்குள் இருந்து வரும், அதாவது மௌனத்தில் இருந்து வரும் அந்த எண்ணங்கள் என்ன என்ன என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும். மௌனத்தில் இருந்துதான் அந்த அசரீரி வாக்குகள் வெளியில் வரும். தனிமையாயிரு, விழித்திரு, தூண்டிக்காரனைப் போல இரு, தைரியமாக இரு. முதலில் கீழ்ப்படிவாக இரு, பணி உடையவனாக இரு, சந்தோஷமாக இரு, பின் கட்டளை இடு. நீதியை குழந்தை சொன்னாலும் கேட்க வேண்டும். யோசுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம். மிக்க நன்றி. அருமையான கருத்துக்கள். அடுத்ததாக பாலா திருநாவுக்கரசு அவர்கள் இன்னும் ஒரு நற்சிந்தனை பாடலை பாடலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வரீங்களா? பாலா இருக்கிறாரா? போயிட்டாரா? பாலா திருநாவுக்கரசு ஐயா, இன்னும் ஒரு நற்சிந்தனை பாடல் பாடுங்க. நச்சிந்தனை என்னும் நல்ல முதம் உண்டாக்கால், நச்சிந்தனை என்னோ நல்ல முதம் உண்டாக்கால், கற்கும் நரியுண்டோ காசினியில் வித்தோன் ஒன்றுமே இல்லாத, வித்தோன் ஒன்றுமே இல்லாத உத்தமன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்ற இசை, என்றும் இன்பம் என்றே இசை. ஞான தேசிகனே, ஞான தேசிகனே சரணம். நத்தவனே நல்லோர் வித்தகனே வருக, ஞான தேசிகனே சரணம். நத்தவனே நல்லோர் வித்தகனே வருக, ஞான தேசிகனே. ஈன பிறவி நீக்கும் எழிலதி
கண்டேன் இனப்பிறவி நீக்கும் எழிலது கண்டேன் என்னை என்னால் அறிந்து ஆனந்தம் கொண்டேன் இனப்பிறவி நீக்கும் எழிலது கண்டேன் என்னை என்னால் அறிந்து ஆனந்தம் கொண்டேன் ஞான தேசிகனே சரணம் நத்தவனே நல்லோர் வித்தகனே வருக ஞான தேசிகனே காம குரோத மோக கடலினை கடந்தேன் கங்குல் பகலற்ற காட்சியை கண்டேன் காம குரோத மோக கடலினை கடந்தேன் கங்குல் பகலற்ற காட்சியை கண்டேன் கருதும் சுவாமி யோகநாதன் தொண்டல் கருதும் சுவாமி யோகநாதனும் தொண்டல் தருமொரு வரமுண்டு அது எங்கும் மங்களம் தங்கும்படி அருள் தந்திரே ஞான தேசிகனே சரணம் நத்தவனே நல்லோர் வித்தகனே வருக ஞான தேசிகனே மிக்க நன்றி. அருமையாக பாடினீர்கள். சித்தர்கள் என்றால் யார்? சித்தம் தெளிந்தவர்கள். அஷ்டமா சித்துகளில் பலதும் அல்லது சிலதும் அடைந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் தங்களை உணர்ந்து இறைவனடி சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பலவிதமான சித்துக்கள் செய்ய முடியும் என்றாலும் அவற்றை தவிர்த்து கொள்வார்கள். யோகசுவாமி பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். தனக்கு மற்றவர்கள் என்ன நிற்கிறார்கள் என்று உடனே தெரியும், என்ன நோக்கத்துடன் வருகிறார்கள் என்றது தெரியும். மற்றவர்கள் தூரத்தில் இருந்து இருக்கிறதை தான் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் தண்ணீரில் நடக்கிறதோ ஆகாயத்தில் பறப்பது முடியும். ஆனால் அந்த சித்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அது அவருடைய வாக்கு. அதுபோல யோகசாமி அவருடைய அருள் உள்ளவர்கள் இந்த சித்துக்களை பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டும், அல்லது அவருடைய குரு செல்லப்பா சுவாமி அவருடைய அருள் இருந்தபடியால் தான் அவருக்கு அந்த சித்துக்கள் கை வந்தது. அதை விட்டு இனி அடுத்த படியாக மைத்திலி சக்திதான் அவர்களுடைய ஒரு நட்சத்திர பாடலை கேட்போம். மைத்திலி வாரீங்களா? அல்லது சபையிலிருந்து யாராவது பேசலாம். அன்மியூட் பண்ணப்பட இல்லை மைதிலி அம்மா. வணக்கம். நச்சிந்தனை பாடுற அந்த புத்தகத்துல இருந்து நல்லூர் வீதியில் அப்படிங்கிற பாட்டை பாட போறேன். பாடுங்க. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வலம்
வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு, அதுவாதனாலே அதிசயம் மெத்த உண்டு. அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம், அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனாலென்ன, வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனாலென்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனாலென்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டார், வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டார், வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போகுமே, வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போகுமே. வீதியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டார், வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போகுமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. நன்றி. சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், நித்தியா நித்தியம் தெரியும் நீ பூன, நித்தியா நித்தியம் தெரியும் நீ பூன, சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், நித்தியா நித்தியம் தெரியும் நீ பூன, பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில், பக்தி செய் உத்தமர் பரவும் நல்லூரில், நித்தியம் வந்து பார்த்தால் முக்தி நிச்சயமே, நித்தியம் வந்து பார்த்தால் முக்தி நிச்சயமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினா இடர்கள் எல்லாம் போமே. நன்றி. மிக்க நல்ல நன்றாக பாடினீர்கள். அவருடைய படிப்பனை என்னவென்றால் கடவுளை கும்பிடுங்கள். பல பேர் சுவாமியை தரிசிக்க ஆசிரமத்துக்கு போனால் நீங்கள் போய் நல்லூரானை கும்பிடும், உங்களோட கோயிலுக்கு போங்கோ என்றுதான் சொல்லுவார். என்ன வந்து கும்பிட வேண்டாம் என்று கூறுவாராம். அது மாத்திரமில்லை, பழம் பல சொத்துக்கள் அங்கே கொண்டு போனால் அநாதை இல்லத்துக்கு கொண்டே கொடு, எனக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை என்று கூறுவார். அப்படி அவருடைய
வாக்குகள் எல்லாம் நாங்கள் அறிந்தது. இத்துடன் சபையிலிருந்து வேறு யாரும் கௌரி அம்மா கூறுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பக்தி பாடல் பாடலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. முருகரை பற்றியது பாடலாமா? பாடலாம். கந்த குமர கதிர்வேலா, கந்த குமர கதிர்வேலா, கருணாகரனே சிவபாலா, கருணாகரனே சிவபாலா, வருவாயருள்வாய் அழகா முருகா, வருவாயருள்வாய் அழகா முருகா, மாயோன் மருகா மயில் வாகனனே, மாயோன் மருகா மயில் வாகனனே, கந்த குமரா கதிர்வேலா, கருணாகரனே சிவபாலா, வருவாயருள்வாய் அழகா முருகா, மாயோன் மருகா மயில் வாகனனே, மாயோன் மருகா மயில் வாகனனே, முருகா 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 முருகா, வருவாய் முருகா முருகா முருகா, வருவாய் முருகா முருகா அழகா முருகா முருகா, கந்த குமரா கதிர்வேலா, கருணாகரனே சிவபாலா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக அருந்ததி அம்மா கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு யோக சுவாமிகள் திருவடி போற்றி, நல்லூரான் திருவடி என்ற பாடலை பாடுகின்றேன். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே, இரவு பகல் காணடி கிளியே, இரவு பகல் காணடி, ஆன்மா ஆளியாதென்று அன்றனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போனேனடி கிளியே, நல்லூரான் தஞ்சமடி கிளியே, நல்லூரான் தஞ்சமடி, தவசிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலன கோமமடி கிளியே, கவலையெல்லாம் போகுமடி கிளியே, கவலையெல்லாம் போகுமடி, எத்தொழிலை செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, கத்தன் திருவடிகள் கிளியே, காவலறிந்தடி கிளியே, காவலறிந்து நனடி, பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே, ஆறுமுகன் தஞ்சமடி கிளியே, ஆறுமுகன் தஞ்சமடி, பருதி காயில் வாடாது பவளம் வீசில் விழாது பறவை சூழில் ஆமலாதடி கிளியே, படைகள் மோதில் காயதடி கிளியே, படைகள் மோதி மாயதடி, அந்த மாதி இல்லாத ஆன்மாவே நாமென்று சிந்தை தந்தம்
செல்வமடி கிளியே சிறநல்லூரடி கிளியே சிறநல்லூரானடி வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதே என விந்தையுடன் சொன்னானடி கிளியே விளங்கு நல்லூரானடி கிளியே விளங்கு நல்லூர் வாசனடி சாதனை செய்தால் நானும் சாதியர் உலகிலெல்லாம் காதலுடன் சொன்னானடி கிளியே கலங்காத வீரனடி கிளியே கலங்காத வீரனடி சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் 10 பூமியில் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கும் தீருமடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையான பாட்டு. எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி சொன்ன விஷயங்களை கடைப்பிடிப்பது முக்கியம். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் அவர்களுடைய அருள் இருந்தபடியாகத்தான் நடக்கின்றது. இந்த தளத்தில் பலர் நல்ல உள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு அவரை வணங்குவதால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அடுத்தபடியாக சக்தி சாதன் அவர்களை ஒரு வார்த்தைகள் சுவாமி பெற்றுக் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சக்திதாசன். பண்ணிட்டு வாங்க. வணக்கம். இன்று அருள்மிகு திரு சுவாமியர் அவருடைய இந்த குரு பூஜையில் ஒரு சில வார்த்தைகளை கூறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நானும் என் மனைவியும் யாழ்ப்பாணம் சென்றிருந்த சமயம் அங்கு யோகசுவாமியுடைய ஆதீனத்துக்கு செல்லும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்றோம். அங்கு சென்றபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த விடயம் என்னவெனில், என்னுடைய தாய் மாமனின் மகன் மைத்துனன் கனடாவில் வசித்தவர், இப்போது மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மனைவியார் செந்தமிழ் செல்வி அம்மையார் அந்த யோகசுவாமியாருடைய ஆதீனத்தை பராமரித்து வருகிறார். அவரை கண்டதில் அவரும் நாங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த ஆதீனத்திலே இருந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அன்று நாம் பெற்றோம். அங்கு நமக்கு கிடைத்த அருள் மிகவும் பெரியது, புதியது, புத்தம் புது உணர்ச்சியுடன் எங்களை திரும்ப வைத்தது. அது ஒரு மிக்க அனுபவம், ஒரு ஆன்மீக அனுபவத்தின் ஒரு அத்தியாயம் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்று பலரும் அவரை பற்றி மிகவும் அழகாக எடுத்துரைத்தீர்கள். அவருடைய குறிப்புகள், அவருடைய பல நற்சிந்தனைகள் அனைத்தும் அழகாக இங்கு சொல்லப்பட்டது. நான் அவருக்காக ஒரு சிறு கவிதை எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் நான் வாசித்து விடைபெறுவேன். யாழ் நகரீந்த சித்தரிவர் யோகர், யாழ் நகரீந்த சித்தரிவர் யோகர், யாவும் ஈசன் என்று உரைத்தவர், யாவும் ஈசன் என்று உரைத்தவர், யோகத்தின் முதன்மை ஆனவர், யோக சுவாமி என்றும் அவர் எம்மவர், யோகர் சுவாமி என்றும் அவர் எம்மவர், சும்மா இருக்கும் கலையினை சுகமாய் சொல்லில் வடித்தவர், சும்மா இருக்கும் கலையினை சுகமாய் சொல்லில் வடித்தவர், அனைத்தும் அப்பவோ நடந்தது அன்றே எமக்கு உரைத்தவர், அனைத்தும் அப்பவோ நடந்தது அன்றே எமக்கு உரைத்தவர், நல்லூர் தேரடி வாசலில் நல்லாசி குருவிடம் பெற்றவர்,
குத்தருக்கோர் போதி மரமனில் எங்கள் யோகருக்கோ யாழ் இழுப்பை மரம். புத்தருக்கோர் போதி மரமனில் எங்கள் யோகருக்கோ யாழ் இழுப்பை மரம். அன்பே சிவமென்று உணர்ந்தவர், சிவத்துக்குள் அன்பை அறிந்தவர். அன்பே சிவமென்று உணர்ந்தவர், சிவத்துக்குள் அன்பை அறிந்தவர். தன்னை அறிதலின் அவசியத்தை தானே உதாரணமாகி காட்டியவர். தன்னை அறிதலின் அவசியத்தை தானே உதாரணமாக காட்டியவர். பொல்லாப்பு ஒன்றுமே இல்லை என பொருள் பொதிந்த வார்த்தைகள் அருளினார். நில்லாத வாழ்க்கை இந்த உலகெனிலும் நிலையற்ற தத்துவத்தை உணர்த்தியவர். மனிதராய் வாழும் வழி கற்பித்து மானுடரின் வாழ்வினை உயர்த்திடவே மண்ணுலகில் வாழும் வரை உழைத்து விண்ணுலகில் இன்றிருந்து அருள்கிறார். மண்ணுலகில் வாழும் வரை உழைத்து விண்ணுலகில் இன்றிருந்து அருள்கிறார். ஈழத்தின் முதன்மை சித்தரவர் இதயத்தில் நிறுத்தியென்று வணங்கியே ஈடில்லா அவர் உழைத்த சத்தியத்தை இறுதி வரை நெஞ்சினிலே போற்றிடுவோம். ஈடில்லா அவர் உழைத்த சத்தியத்தை இறுதி வரை நெஞ்சினிலே போற்றிடுவோம். யோகு சுவாமி அவர்களின் பாதங்களை பணிந்து நான் உங்கள் அனைவரிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்தும் உடைய கவிதை, மிக்க நன்றி. அடுத்தபடியாக காந்தி என்றவர் ஒரு பாட்டு பாடப்போறோம் என்று போட்டிருந்தார். பாடுங்கோ காந்தி. இருக்கிறீங்களா? முகத்தை காட்டாதபடியா தெரியல. ஓகே ஓகே. ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே வீடு நமக்கு போதும் சொந்தமன்றே வீணாசைப்படுவதெல்லாம் பந்தமன்றே கூடு விட்டு உயிர் போமுன் கும்பிட்டு கொண்டே குலைந்து குலைந்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே பொறி வழி போம் மனத்தை அடக்கி கொண்டே பூரணனிட்டையிலே மடக்கி கொண்டே அறிவறியாமை இரண்டும் நாமல்லவன்றே ஆனந்தமாய் பணிந்தெழுந்து ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே உயிரும் தன்னுயிர் போ எண்ணிக்கொண்டே இறந்திறந்து ஐந்தெழுத்தை கண்ணிக்கொண்டே அவ்வியம் பொறாமை கோபம் அகற்றி கொண்டே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற புத்தியை கேட்டே ஓம் சிவாய நமவென சவித்து கொண்டே குருநாதன் திருவடியை கும்பிட்டு கொண்டே கூடி கழித்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடும் மயிலே தேசகாலம் யாவையும் மறந்து நின்றே சிறு பிள்ளையை போல மனம் சிறந்து கொண்டே பேசவும் அறியாமல் கோலங்கொண்டே பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே
ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. டாக்டர் சுசீலா ஆண்டி நின்றவ, அவக்கு கையொத்து தெரியல போல, அவ ஒருக்கா கூப்பிடுங்க. சுசீலா வாங்கம்மா, எங்க இருக்கிறா? கூப்பிடுங்க. இருக்கா? போல ராணி என்று நிக்கிறவனு பாருங்க. ராணி சபாநாயகம் இருந்தா பாடுங்கோ. நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சபையில் இருப்பவர் யாரும் கூற விரும்புகிறீங்களா? ஏதாவது ராஜேஷ் பாலா உயர்த்தி இருக்கிறாங்க. விடுங்க, பேசுங்க. ராஜேஷ் பாலசுப்ரமணியம் பாட்டு மன்னிக்கணும். ராஜேஷ் பாலா இருக்குங்க. யோக சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதும் இந்த பாடல்களை கேட்பதும் அவருடைய அவரை பற்றிய பேச்சை கேட்பதும் மெய்சில் இருக்கிறது. டாக்டர் நவரட்னம் உங்களை எனக்கு 1970s இருந்து தெரியும். எனக்கு தெரியாது நீங்கள் யோகசாமி சீடன் உண்டு. ஆனா what a wonderful lovely man அதான் எனக்கு எப்பவும் இருந்து. நீங்க உங்களோட சேவைகளுக்கெல்லாம் காரணம் யோகசாமி என்ன தெரியாது. The kindness, your service to the community. Last 50 odd years in this country, or you were here more than that. You're blessed, and we are blessed to be here to listen to all the songs, all these songs. You can go to temple and you don't feel this kind of purified feeling within ourselves. I don't go to temple a lot because I don't have temple near me. But my house is filled with statues and gods and goddesses. People say it's a museum. I'm a very, very, very spiritualist. ஆத்மீகத்தின் நம்பர் மனசி, நல்ல சிந்தனைகள் நல்ல வழிகளை கொண்டு வரும். அதுதான் நாங்கள் நீண்ட காலம் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் இடைவிடாமல் தொண்டு செய்கிறீர்கள். உங்களைப் போல ஆட்கள் அன்று தொடங்கிய சேவையை இன்று நாங்கள் இளம் தலைமுறை கொண்டு போக வேண்டும். இப்படியான பேச்சுக்கள், இப்படியான 60 ஆண்டு யோகசாமி நிகழ்ச்சி பொது இடத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த மாதிரி அருமையான பாடல்கள் இளம் தலைமுறையினரை சிந்திக்க பண்ணும். It will get into their spirit, it will get into their soul. So that's my request. So this year is a 60th year. அதை நாங்கள் இந்த கூட்டத்தோடு முடிக்கக்கூடாது. ஸோ பொதுக்கூட்டம் ஒன்று நீங்க வைக்கணும். ஒரு கோயில்ல பிள்ளைகள் வர்ற நேரம் பார்த்து, இளந்தலைமுறை வர்ற நேரம் தருணம் இல்லை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இதன் பலன் இந்த பாடல்களை கேட்கிறதால், இந்த பேச்சை கேட்கிறதால் இவ்வளவு தூரம் அவர்களை மாற்றம் அடையும் என்று எங்களுக்கு தெரியும். We have a duty for our children to learn about Yoga Swami Pa. எங்களோட ஜெனரேஷன்ல முடிஞ்சால் யார் சொல்ல போயிடும். இதெல்லாம் பொக்கிஷங்கள், இந்த அறிவுரைகள், இந்த சிந்தனைகள். அதை கொண்டு போறதுக்கு நீங்கள் முடியுமானது செய்தால், என்னால் முடியுமான உதவியை நான் செய்வேன். நீங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளவு தரம் என்னுடைய கூட்டங்கள், அதுகள் இதுகள் என்று நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம். பிகாஸ் உங்களுக்கு அந்த கிஃப்ட், அந்த பிளஸிங், truly, truly, truly blessings to have still working for the people. God bless you.
மிக்க நன்றி அம்மா. இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. கை உயர்த்தி இருக்கிறவர்கள் 2 பேர் என்று பார்த்தேன். யார் என்று தெரியுமா? நான் பேசுகிறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகசாமி குருபூசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஆயிலிய சிரத்தண்டு நடத்தவனும் ஒழுங்காக என்று கூறிக்கொண்டு நான் சில அறிவித்தல்களை சொல்ல வேண்டி இருக்கிறபடியாக அதுக்கு நான் போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே பிரச்சனைகள் என்றால் என்ன என்ற தலைப்பில் சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து பேச வருகிறார். நாளைக்கு காலமே 11 மணிக்கு UK டைம், 8 PM சிட்னி டைம். நாளைக்கு இரவு 8:30 மணிக்கு யோகா நிகழ்ச்சிகள் சிவசுதா மாஸ்டரால் நடத்தப்பட இருக்கின்றது. கனடாவில் இருந்து நடத்துகின்றார். இந்த வெனிஸ்டே 10th ஜூலையில் பொங்கல் புனிதா அவர்கள் 11 மணிக்கு UK டைம் வந்து நடத்த இருக்கும் நிகழ்ச்சி தலைப்பு உணர்வுசார் நுண்ணறிவு, தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கான திறவுகோல் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த வெனிஸ்டே 10ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு இத்தாலியில் இருந்து வந்து பாலச்சந்திர குருக்கள் அண்மையில் அவர் ஹொலண்டில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருந்தார். அதை பற்றி கதைக்க வருகிறார். அதாவது நம்மை ஆண்டவனை ஆளும் லிம்பர்க் ஹொலண்ட் முருகன் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான தியானத்தின் பிறகு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று இத்துடன் என்னுடைய அறிவித்தலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த தளத்திலிருந்து பேச விரும்புபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? இல்லை, அன்னைக்கு இப்போ டைம் வந்து 9:40 போச்சு. நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்து காப்பு பாடல் காந்திமதி அம்மா அல்லது பாலா திருநாவுக்கரசு ஐயா பாடலாம். பாலா திருநாவுக்கரசு ஐயா பாடுங்க. அத்துவித பொருள் காப்பாம், எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பாம் காப்பாம், சித்தரும் தேவரும் காப்பான், என்றன் சித்தத்தில் அங்கும் திருவருள் காப்பான், எனக்கு ஆனந்தமான பராபரன் காப்பான், 8 திசைகளும் காப்பான், எனக்கு எங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பான், பிராணனபானனு காப்பான், என்னை பிரதியதிருக்கும் பிரணவாய் காப்பான், அரவணிவணியன் காப்பான், என கருணை அளிக்கும் குருபரன் காப்பான், பஞ்சபூலன்களும் காப்பான், என்னை பரவும் அடியாறு அனுதினமும் காப்பான், குஞ்சர முகத்தவன் காப்பான், நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பான், சந்திர சூரியர் காப்பான், எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்துமே காப்பான், மந்திர தந்திரம் காப்பான், 4 மறை திவாகமம் மாநிலம் காப்பான், அத்துவித பொருள் காப்பான். அடுத்தபடியாக மங்களம் பாலா திருநாவுக்கரசை பாடுங்கோ. மங்களம். திரு யோக சுவாமிகள் திருவடிகளை வணங்கி மீண்டும் வணங்கி இந்த மங்கள பாடலை பாடுகின்றேன். அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம், அத்துவித வஸ்துவுக்கு மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம், உத்தம பக்தரு
மங்களம், முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம், மூவாசை வென்றவர்க்கு மங்களம், முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம், முனிவர்க்கும் இருடிகட்கும் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம், ஐயமற்று உண்பவர்க்கு மங்களம், ஐயம் சாதிகட்கு மங்களம், ஆதி அந்தம் மங்களம், சீர்காழி தேவருக்கு மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம், சீர்பெருகி சுந்தருக்கு மங்களம், திவ்ய மாணிக்கருக்கு மங்களம், எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம், மங்களம் மங்களம் மங்களம். நன்றி, வணக்கம். சுவாமி திருமணங்கள் போற்றி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மன்னிக்க வேண்டும் ஐயா, ராஜேஷ் பாலா அம்மா கை உயர்த்தியிருக்கிறார் மீண்டும். ஐயா சுரேஷ் ராஜா அவர்கள் 9ஆம் தேதி சந்திரா கிருஷ்ணா அவர்கள் தொல்காப்பியம் பற்றி பேசுறாங்களா? நீங்க பிளேயர்ல போட்டிருந்தீங்க. இன்றைக்கு அதை பேசினவங்க, இன்றைக்கு பேசினவங்க. சரியா, அனுப்பி விடுறேன் உங்களுக்கு யூடியூப் வீடியோ. தேங்க்யூ. மற்றது அடுத்த நிகழ்ச்சி யோர்சாமியின் நிகழ்ச்சி வந்து August 4th சண்டே at 8:30 PM நடக்க இருக்கிறத நினைவு வச்சுக் கொள்ளுங்க. August 4th சண்டே 8:30 PM. மற்றும் பெருமிலா நாகேந்திரன் அவர்கள் யோர்சாமி இந்த குருபூஜை நாளை நல்ல முறையில் கொண்டாடுவதை பற்றி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிற சாட் பாக்ஸில், அதே போல ராஜி அவர்களும் wonderful session, feeling blessed to be here, thank you so much என்னும் போட்டிருக்கிறேன். சாட் பாக்ஸில் இருக்கிறது என்று கூறிக்கொள்கின்றேன். அவ்வளோதான் சாட் பாக்ஸ். மிக்க நன்றி. இந்த யோக சுவாமி அவர்களுடைய திருவருள் தொடர்ந்து இருப்பதுன்றதுக்கு பல அத்தாட்சிகள் எனக்கு இருக்கின்றது. ஒன்று, 1987 நாகேஸ்வரி பிரம்மானந்தாவை கொண்டு ஏறக்குறைய 50 பாட்டுக்களை ஒலி நாடாவில் பதிப்பித்து இப்பொழுதும் அவை இருக்கின்றன. பலர் அதை கேட்கின்றார்கள். அதன் பின் செல்லத்துறை சாமியை கொழும்பிலே ராமகிருஷ்ண மிஷனில் 2 நாள் தொடர்ந்து அளவலாவி அந்த அதிசயங்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். அவர் தான் என்ன மாதிரி யோகசாமியினுடைய கட்டளையில் காசிக்கு போய் ரமண மகர்ஷியை சந்தித்தது, பேசாமல் பேசியது எல்லாம் பற்றி கூறியிருந்தார். அதுபோலவே யோகசாமியினுடைய சிஷ்யனான சந்த சுவாமியை லண்டனில் 1972ஆம் ஆண்டு நான் வைத்தியம் செய்தேன். அவருக்கு கழுத்து நோவுக்கு. அதுவும் நான் கொடுத்த ஒரு ஒரு நற்பயன் என்றுதான் கருதுகின்றேன். அப்படியான சுப்பிரமணிய சாமி லண்டனுக்கு வந்த பொழுது அந்த ஆடியோ கேசட்ஸ் எல்லாத்தையும் 100 கேசட்ஸை வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கு போனார். அத்துடன் என்னுடைய மோட்டார் வண்டியில் பயணம் செய்து பல மத்தியானங்கள் அவருடன் அளவலாவினேன். இது எல்லாம் அவருடைய யோகசாமியுடைய அருள் என்றுதான் கருதுகின்றேன். அப்படி பலருக்கும் அப்படியான பல சம்பவங்கள் அனுபவங்கள் இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த திரு ஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. மீண்டும்